Hi friends, welcome to GD Lasaris. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க क्वेश्चनக்கான ஆன்சர் வீடியோவை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் Subscribe பண்ணாம இருக்கீங்கன்னா Subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா அஸ்வினி 3 years LLB ஃபீஸ் எவ்வளவுக்கா இந்த காலேஜ் per year. இது வந்து சேலம் சென்ட்ரல் லா காலேஜ் கேட்டிருக்கீங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னு போனேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் மட்டுமே வந்துட்டு 1 lakh கிட்டத்தட்ட பெர் இயருக்கு வரும். அது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி மற்ற ஃபீஸ்லாம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆலி பிரபு வெல்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மேம் 2024 5 years LLB அப்ளைடட் காலேஜ் PWD கட் ஆஃப் சொல்லுங்கள் மேம். அதாவது PWD டிசபிலிட்டி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எந்த பர்சன் வந்து அந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அவங்களுக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ டைரெக்டாக வந்து மெயில் அனுப்புவாங்க. இவ்வளோ கட் ஆஃப் தான் இவங்களை செலக்ட் பண்ணுறன்ற ஒரு கேட்டகரியை வச்சு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பப்ளிக்காகவே வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சந்துரு அக்கா நான் 60% BC கேட்டகரி 3 years LLB எனக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை சீட் வேணும் அக்கா என்ன பண்ணலாம். 60%க்கு வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மேம் ஐ ஹாவ் 80% இன் மை டிகிரி கேன் ஐ கெட் 80% கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கவிப்பிரியா 5 years BA LLB கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ் அலாட்மெண்ட் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லைவ்லேயே வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன். அதாவது கவர்மெண்ட் காலேஜ் சீட் ஃபில் ஆன பிறகு தான் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர் கேர்ள் 56 கிடைக்குமா. 56 கிடைக்காது, நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா மைலோன் 90% கட் ஆஃப் சோயலில் சீட் கிடைக்குமா. வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரலாம் மேபி, இல்லைனா வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் 11 78 SC கிடைக்கும். 78க்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வளர்மதி அக்கா நான் MBC 84 கிடைக்குமா. 84% கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜோஜாஸ் ஐ காட் 96 கட் ஆஃப் ஐ பிலாங்ஸ் டு BC கம்யூனிட்டி 86% தாராளம் 96%க்கு சோயலில் தாராளமாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அனுஷ்யா மேம் துளசி லா காலேஜ் பற்றி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஷீஜா இமெயில் ஐடி ஃபார் சென்டிங் TC. எஸ் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. யூனிவர்சிட்டி காண்டக்ட் பண்ணி கேட்டிருந்த பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து டிசியோ இல்லை மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட்டோ இஷ்யூ பண்ணலைன்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சுருங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும் போது யூனிவர்சிட்டி மெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் பர்சனல் அப்ளிகேஷன் நம்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா திவ்யா 89 இருக்குது சோயலில் கிடைக்குமா சிஸ்டர். BCO பொறுத்த வரைக்கும் 89க்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு சோயலை பொறுத்த வரைக்கும் 90 above இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து கம்மியான சீட் அவைலபிள் இருக்கிறதால. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பேபி மேம் 7.5ல் ப்ரைவேட் காலேஜ் சீட் கிடைச்சா ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா. எஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மாலதி கிளாட் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை TNDA பொறுத்தவரை. எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் மேம் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்லோட் மாதிரி இருக்கா சர்டிஃபிகேட் இப்போதான். இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக கிடைச்சிரும்னா நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனில் கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு வேணும். அது மூலயமா எதனா கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படி செய்யலாம். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி மெயில் ஐடிக்கு வந்து அதை சென்ட் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஜனா மேம் கவர்மெண்ட் காலேஜில் பிஏ எல்எல்பிக்கு ஃபீஸ் எவ்வளோ மேம் வரும்? பெர் செம்முக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10,000க்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லா ஃபீஸுமே, அதாவது எக்ஸாம் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், இது எல்லாமே வந்து 5 to 10,000க்குள்ளே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்திவேல் 12th கட் ஆஃப் மார்க் 81, எஸ்சிகேஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் 81 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தங்க செல்வி பிசி 95 கட் ஆஃப் 7.5 ரிசர்வேஷனில் ஃபீஸ் ஃபுல் ஃப்ரீ உண்டா? பிகாஸ் எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது. எஸ் 7.5 ரிசர்வேஷனில் வந்து நீங்கள் 95 ஐ கட் ஆஃப் வச்சுருக்கிறதால நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி மேம் என்னுடைய கட் ஆஃப் மார்க் 81, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். 81% வந்துட்டு என்ன கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலை. 5 இயர்ஸா 3 இயர்ஸானு 5 இயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி வந்து செகண்டில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரலாம், இல்லை தேர்டில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரலாம். தேர்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி வந்து செகண்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன கேட்டகரின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மேம் நான் எஸ்சிஏ எனக்கு 93 7.5 கோயம்புத்தூர் கிடைக்குமா? தமிழ் மீடியமில் படிக்கலாமா? தமிழ் மீடியம் எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு எக்ஸல் சீட்டு வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து 93%க்கு 7.5 ரிசர்வேஷன்லேயே உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஆனால் கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னால் ஊர்ஜிதமாக வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தா ஈஷா எனக்கு 82 இருக்குது, எம்பிசி எனக்கு கிடைக்குமா? வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் வொகேஷ்னல் குரூப்பில் 88 பிசி பிஏ எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமாக்கா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் வொகேஷ்னல் குரூப் எடுத்தவங்களுக்கு வந்து 91 92ஓட கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 88 வரைக்கும் வரலை. ஸோ இந்த இயர் எப்படி இருக்குன்றதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அபெக்ஸு மேம் ஹவு டு அப்லோட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இன் ஆன்லைன். ஆல்ரெடி உங்களுக்கு லைவ்லேயே வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து போத் சைடு வந்து ஸ்கேன் பண்ணி ஒரே ஃபைல் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சசிதரா மேம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் கட் ஆஃப்? 1 or 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரபா ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபார் சோயல் 2025. இப்போ வந்து 31st வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்களே, மேபி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே முடிஞ்சு 1 or 2 வீக்ஸில் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அது போல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஒரு அலாட்மெண்ட் வந்து காலேஜில் ஜாயின் பண்ண 1 or 2 டேஸ்லேருந்து காலேஜ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து அவங்க கூட வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது அஃபிலேட்டடுக்கும் பொருந்தும், சோயலுக்கும் வந்து பொருந்தும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரம்யா மேம் நான் 77% கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜ் சீட் கிடைக்குமா? பிசி கம்யூனிட்டி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வசந்த் சிஸ்டர் 7.5 ரிசர்வேஷன்னா என்ன? 7.5 ரிசர்வேஷன்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அக்செப்டன்ஸ் கிடையாது. அவங்க இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வரமாட்டாங்க. இதுதான் வந்து 7.5 ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி மேம் நான் எஸ்சி மேம் 73 கோட்டா கிடைக்குமா கேட்டிருந்தேன் மேம். தேங்க்யூ மேம்.
73 கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. மேபி வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த இயரில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆன பிறகு தான் எதையுமே வந்துட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நரேஷ்குமார் மேம், நான் 83 கட் ஆஃப் எனக்கு சோயலில் காலேஜில் 83% சோயலில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே லோ தான். மேபி வந்து அஃபிலியேட்டடில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வனிதா செல்வராஜ் மேம், நான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படின்னா அப்ளிகேஷன் போடுறது ரீவேல்யூவேஷன் வந்ததுக்கு டைம் ஆகும், ஆனால் 31க்குள்ளே அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது? 31க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியே ஆகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஓல்டு மார்க்கை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்குள்ளே ரீவேல்யூவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இயர் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். மேபி 31க்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது உங்களுடைய குட் லக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎம் அட்மிஷன் ப்ராசஸ் அப்போது பாரதியார் யூனிவர்சிட்டி மார்க் எப்படி அப்லோட் பண்ணுறது அண்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுருக்கணும் யூஜி டிகிரிக்கு நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் க்யூட் மேம், ஐ ஆம் கம்ப்ளீட்டட் admission private arts and college. If the college open, what can I do? I want to submit or not. If discontinue from that, they will give original certificate or not. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணி அதில் அவங்கக்கிட்டேருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தால் மட்டும் தான் நீங்கள் அட்மிஷன் வந்து போட முடியும். அவ்வளோதான். மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கரெக்டாக கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதேமாரி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.